ஸ்ரீதர் தியேட்டரில் மனித புதைகுழிகளா? விசாரணைக்கு தயார் என்கிறது இபிடிபி. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் சாணக்கியன். எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் தென்னை மரங்களில் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை ஆரம்பம். தமிழை கொச்சைப்படுத்திய எதிர்க்கட்சி கண்டனம் தெரிவித்து அமைச்சர் சந்திரசேகர். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னரே திட்டங்களை அறிந்திருந்த பிள்ளையான் வெளிவரும் பல உண்மைகள். விடுதலை புலிகளின் தலைவரை கண்டுபிடித்த நாட்டில் செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லையா? சாமர சம்பத் கவலை. மன்னார் நகரசபையின் கன்னி அமர்வில் குழப்பநிலை. சபை நடவடிக்கையை ஒத்திவைத்த நகர முதல்வர். பழிவாக்கும் நோக்குடன் செயற்படும் அனுர அரசு. சிஐடியில் இருந்து வெளியில் வந்த விமலின் குற்றச்சாட்டு. பவுனதீவு படுகொலையில் அஜந்தன் கைது. நாடாளுமன்றில் அம்பலமான சூழ்ச்சி விவரங்கள். செம்மணிக்காக கைகோர்த்த சர்வதேசம். இலங்கை அரசுடன் பிரித்தானியா அதிரடி பேச்சுவார்த்தை. அர்ஜுனா எம்பியின் ஆர்டிஐ கோரிக்கையை நிராகரித்தது நாடாளுமன்றம். தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணியில் முன்னெடுக்கப்படும் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்படாமல் உண்மைகள் வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மனித புதைகுழிகள் அல்லது எங்களுடைய மக்களுடைய கடந்த கால அவலங்களுக்கு காரணமான மனித புதைகுழிகள் எங்கு இருக்கின்றன என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அகலப்பட வேண்டும். அவை தொடர்பிலே பூரணமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவை எந்த காலத்துக்கு உரியவை என்று உரிய ஆய்வு அறிக்கைகள் ஊடாக கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அக்கறையாக இருக்கின்றது. தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற செம்மணி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே மனித புதைகுழி இருக்கின்றது என்ற விவகாரம் கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவரினால் வெளிப்படுத்தப்பட்ட சூழலிலே அங்கே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பூரணமான விசாரணை முன்னெடுக்கப்படுவதோடு அவ்வாறான சம்பவங்கள் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே இருந்த அதிகார பலத்தை அல்லது ஆசனங்களின் பலத்தை கொண்டு அன்றைய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்கிய தரப்பு என்ற அடிப்படையிலும் அதேபோன்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஊடாக ஒரு அழுத்தத்தை வழங்கிய அமைப்பு என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணைகள் தொடர்ந்து வந்த காலங்களிலே பூரணப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலிலே தற்போது அவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கின்றது என்ற நிலையில் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். அது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய செயலாளர் நாயக தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவிற்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதைகுழிகள் செம்மணி மாத்திரமல்ல எங்கெங்கு இருக்கின்றது என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறதோ அது மண்டைதீவாக இருக்கலாம், கொக்குளாயாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், துணுக்காயாக இருக்கலாம், ஏன் ஸ்ரீதர் தியேட்டரில் கூட புதைகுழி இருக்கின்றது என்று அண்மையிலே சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இவ்வாறான கருத்துக்களை ஸ்ரீதர் தியேட்டரிலே படுகொலிகள் இருக்கின்றன, மனித புதைகுழிகள் இருக்கின்றன, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு தொடர்பு பட்டு புதைகுழிகள் இருக்கின்றன என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே அரசியல் நோக்கங்களுக்காக பரவவிடுகின்றவர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அண்மையிலே நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்விலே உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மண்டதீவிலே மனித புதைகுழிகள் இருப்பதாகவும் அது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த நீதியமைச்சர்
வாய்வழி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்காமல், கதைகளாக சொல்லிக் கொண்டிருக்காமல் உரிய முறையிலே அவற்றுக்கான முறைப்பாடுகளை கையளியுங்கள். உங்களிடம் ஆவணங்கள் இருக்குமாக இருந்தால், ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் முறைப்பாடுகளை கையளியுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அவர் அதே போன்று ஸ்ரீதர் விவகாரத்திலும் யாரிடமாவது இபிடிபி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற யாரிடமாவது உரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் உரிய முறையிலே நீங்கள் அதற்கான முறைப்பாடுகளை கையளியுங்கள். எந்த விதமான தோண்டுதல்களையும், எந்த விதமான அகழ்வுகளையும், எந்த விதமான விசாரணைகளையும் எதிர்கொள்வதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தயாராக இருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மகுட வாக்கியத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சேறுகள் கிளீன் செய்யப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்திவைக்கும் பிரேரணையின் போது சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்திவைக்கும் பிரேரணையின் போது சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்தார். சாணக்கியன் முன்வைத்த கோரிக்கைகளாவன: சர்ச்சைக்குரிய விடயங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் போது அவர்களின் பாராளுமன்ற சிறப்புரிமைக்கும் அவர்களின் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் வழங்க வேண்டும். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் நீதி மறுக்கப்பட்டது என்பது நல்லிணக்கத்துக்கு பாதகமான ஒரு விடயம். பொறுப்பு கூறல் என்பது நல்லிணக்கம் உருவாக்க முக்கியமாக விடயமாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். 1998-99 காலப்பகுதியில் சோமரட்ன ராஜபக்ஷ எனும் நபர் மொழிந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 15 மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வெச்சங்கள் ஸ்கொட்லாந்தில் கிளஸ்கோவில் உள்ளதாக அறிவிக்கின்றோம். ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யவில்லை? DNA பரிசோதனை இலங்கை அரசாங்கத்துக்கு மேற்கொள்ள வசதிகள் இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தின் உதவியை நாட தயங்குகின்றது? அரசாங்கம் செய்த குற்றங்களை அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் உள்ளன என ஜனாதிபதி கூறியுள்ளார். இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றினை எதிர்பார்க்கின்றோம். அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிற்கு விசேட அலுவலகம் ஒன்றினை உருவாக்க யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க அலுவலகம் அமைக்கவில்லை? ஆரியம்பதியில் கொல்லப்பட்ட விஜிதா, மட்டக்களப்பில் கொல்லப்பட்ட ரேஃபாயா, பிரேமிடி, மனித புதைகுழி உள்ள கொக்கு தொடுவாய், மாத்தளை, செம்மணி, இன்னும் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படாத பிள்ளையாடின் தீவுச்சேனை ஆகியவற்றின் மீது ஏன் இன்னும் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை? சட்டத்தில் இணையவழி மூலமாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு இயலுமாக இருப்பினும் தற்போது பிள்ளையானுக்கு எதிராக சாட்சியளிக்க தயாராக உள்ள ஆசாத் மௌலாடாவின் வாக்குமூலமானது பதிவு செய்யப்படவில்லை. ஆசாத் மௌலாடா தனது வாக்குமூலத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு UN-க்கு வழங்கிய போதிலும் அவ்வறிக்கையினை இலங்கை அரசாங்கம் ஒன்றளவிலும் கேட்டு பெறவில்லை. 2004ஆம் ஆண்டிலிருந்து இந்நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தினை உருவாக்கியது ராணுவ புலனாய்வு பிரிவினரே. கலில், ஓட்டமாவடி மற்றும் ஃபாயிஸ் காத்தான்குடி என அழைக்கப்படும் இருவர் தற்போது வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஹலிஸ் என்பவர் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் ஃபரராயசிங்கம் ஐயாவின் கொலை வழக்கில் பிள்ளையாருடன் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஒருவர். இலங்கை அரசாங்கம் இன்று வரை இவர்களிடம் எவ்வித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை. ரியாஸ் எனும் ஒருவர் சாய்ந்த மருதில் சுட்டுக் கொல்லப்பட்டவர். இவர் நிந்தவூர் சேஃப் ஹவுஸில் இருந்ததாக ராணுவ புலனாய்வு துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்றபோதும் அவரை பிடிக்க முடியவில்லை. ஆனால் இவர் ஒரு முக்கிய சாட்சியாக கருதப்படக்கூடிய ஒருவர். ஆனால் இச்சாட்சியை மூடி மறைத்துள்ளனர். சாரா எனப்படும் புலஸ்தீனியனுடைய 3வது DNA அறிக்கையின் பிற்பாடு அவர் இறந்துவிட்டார் என மொழியப்பட்டது. 2 தடவைகளும் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் பிரகாரம் அவரை ஏன் இனங்காண முடியவில்லை? இவருடைய தேசிய அடையாள அட்டை அம்பாறை நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. சாராவினுடைய அனைத்தும் தீக்கிரையாகிவிட்டன என்றால் எவ்வாறு தேசிய அடையாள அட்டை மாத்திரம் கைப்பற்றப்பட்டது? இஸ்லாமிய அடிப்படை
அடிப்படைவாதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் லாபம் தேட நினைக்கும் கட்சிகள் உள்ளன. மெடுவாங்கொட போன்ற இடங்களில் இஸ்லாமியர்களின் கடைகளை எரித்ததற்கு பின்புலத்தில் சரத் வீரசேகர என்பவரவே உள்ளார் என மைத்திரிபால சிறிசேன அவர்களின் குரல் பதிவு உள்ளது. ஆனால் ஏன் இதுவரை காலமும் சரத் வீரசேகரவிடம் எவ்வித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை? ரோஹான் குணரட்ன என அழைக்கப்படும் விரிவுரையாளர் சிங்கப்பூரில் உள்ள தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தில் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் பற்றிய விரிவுரையாளர். IS தீவிரவாத அமைப்பே இக்குற்றங்களுக்கு காரணம் என இவர் 2 மாதங்களுக்கு முன்பே கூறியுள்ளார். அரசாங்க அமைச்சர் பிள்ளையானே இக்குற்றங்களுக்கு பின்னணி சூத்திரதாரி என கூறுகின்றார். ரோஹான் குணரட்ன என்பவர் பொய்யான வாக்குறுதிகளை மொழிந்தமைக்காக கனடாவில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டதாகவே இது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ரசாக் என்பவரது துப்பாக்கி தொலைந்தது. இத்துப்பாக்கி நுவரெலியாவில் உள்ள ரசாக் என்பவரிடம் இருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டார். இவர் இஸ்லாமிக் சென்டர் எனும் அமைப்பில் உள்ளார். இத்துப்பாக்கி சபீக் எனப்படுபவரிடம் இருந்து ரசாக் என்பவருக்கு விற்கப்பட்டதாகவே தகவல். இத்துப்பாக்கியினை ஏற்றில் சாய்ந்த மரத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பின் போது வைத்திருந்தவர் என தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஏன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று கருத்துரைத்தார். தென்னை மரங்களில் வெள்ளையை தாக்கத்தை கட்டுப்படுத்துதல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மாவட்ட செயலக கேட்பு கூடத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் தலைமை உரையாற்றிய அரசாங்க அதிபர் தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் கலாநிதி சுனிமல் ஜெயக்கொடி அவர்கள் அண்மையில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வருகை தந்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டதற்கு அமைய தென்னை மரங்களில் வெள்ளை தாக்கத்தினை கட்டுப்படுத்த 200 விசேட தெடிக்கருவிகளை பயன்படுத்தி தென்னை மரங்களை தண்ணீர் மூலம் சுத்தப்படுத்தும் திட்டமானது எதிர்வரும் 14ஆம் தேதி தொடக்கம் 2 வாரங்களுக்கு வெள்ளை தாக்கம் அதிகமாக இனங்காணப்பட்டு சாவகச்சேரி, கோப்பாய், நல்லூர் மற்றும் யாழ்ப்பாணம், உடுவில் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்து சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்கள் சிறப்பான ஒருங்கிணைப்பினை தென்னை பயிற்சிகை சபைக்கு வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் ஏனைய 10 பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் முதற்கட்ட செயற்திட்டத்தின் பின்னர் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசாங்க அதிபரினால் தெரிவிக்கப்பட்டது. தென்னை பயிற்சிகை சபையினால் எதிர்வரும் 14ஆம் தேதி தொடக்கம் மேற்கொள்ளப்பட உள்ள ஏற்பாடுகள் தொடர்பாக உதவி பொது மேலாளர் வைகுந்தனினால் விவரமாக விவரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 14ஆம் தேதி தொடக்கம் 16ஆம் தேதி வரை சாவகச்சேரியிலும் 17 மற்றும் 18 தேதிகளில் கோப்பாயிலும் 21, 22 உடுவிலும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் நல்லூரிலும் மற்றும் 25ஆம் தேதி யாழ்ப்பாண பிரதேசத்திலும் 200 தெளிகருவிகள் மூலம் தென்னை மரங்கள் களவும் செயற்பாடுகள் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனது தாய்மொழியான தமிழில் கேள்விக்கான பதிலை வழங்கும் போது அதனை ஏளனமாக கொச்சைப்படுத்தும் விதத்தில் இவர்கள் நடந்து கொள்வது மிகவும் வேதனை அளிப்பதாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இன்று தனது கண்டனத்தை சபையில் வெளிப்படுத்தினார். கௌரவ சபாநாயகர்களே, நான் இப்பொழுது தமிழில் பேசுகின்ற போது எனது தாய்மொழி தமிழ். அப்போ அந்த தமிழ் மொழியில் அதாவது எந்த ஒரு கேள்வி, அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்ற போது அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த விளக்கத்தையே நான் சொன்னேன், நான் எனது மொழியால் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது, இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, தமிழை கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக, தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு, ஐயா எல்லோருக்குமே தெரியும், எங்களுக்கு கடந்த கொஞ்சருங்கள் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் எங்களை சுற்றி கடல் இருந்தது உண்மை, எங்களுக்கு சொந்த கடலை இருந்தது உண்மை. அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய நாட்டை சுற்றி கடல் இருக்கின்றது உண்மை. ஆனால் அந்த கடலை இன்று வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சபாநாயகர் அவர்களே, அதாவது எங்களுடைய கடல் தொழில் அமைச்சில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் நாசமாக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு கூல் ரூம் கிடையாது, அல்லது அதற்கான காப்பீடுகள் கிடையாது,
அது மாத்திரமல்ல, எங்களுடைய சிஎஃப்சி நிறுவனம் இன்னைக்கு 1600 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அல்லது ஏனைய கடல் வளங்களா அல்லது ஏனைய நன்னீர் மீன்பிடிப்பு வளங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வாறான பாரிய நெருக்கடி இருக்கின்றது. இந்த நெருக்கடியிலிருந்து மீட்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களாக இருந்தால் நாங்கள் புத்தளம் மாவட்டத்தை கைவிடவில்லை. புத்தளம் மாவட்டத்துக்கு கூடுதலான கவனிப்பு எடுத்துக்கிறோம். மேலதிகமாக தேவையாக இருந்தால் வாருங்கள், என்னோடும் கூட தனிப்பட்ட ரீதியாக கருத்துக் கொள்வோம். உங்களுடைய மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் புத்தளம் மாவட்டத்திற்கான நன்னீர், கடல் 2 வகையான மீன்பிடிக்கும், அது மாத்திரமல்ல இறால் உற்பத்திக்கும் கூட புதிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் அறிந்திருந்தமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆளுநர் விஜயபால தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பிள்ளையான் சிறையில் இருக்கும் போதே அறிந்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற போது பிள்ளையான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் திட்டங்களை அவர் முன்னரே அறிந்திருந்தார் என்று புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்களை வெளிப்படுத்திய பிள்ளையானின் நெருங்கிய சகாவான ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. ஆசாத் மௌலானாவின் நிலைப்பாடுகளை விசாரிக்க நல்லாட்சி அரசாங்கத்தினால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டிலும் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க 2 குழுக்கள் ரணிலால் நியமிக்கப்பட்டன. இந்த குழுவை கத்தோலிக்க சபை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் அறிக்கை முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. ஆனால் தற்போது எமது அரசாங்கத்தில் இந்த விசாரணை முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணை மேற்கொள்ள பல தடைகள் காணப்படுகின்றன. அதனை சபையில் வெளிப்படுத்த விரும்பவில்லை. மேலும் எதிர்கால விசாரணைகள் தடைகள் ஏற்படும் என்ற நிலையில் இதனை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இருந்த இடத்தை கண்டுபிடித்த இந்த நாட்டில் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலையின் குற்றவாளி இசாரா சம்பந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இப்போது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதனையும் கூற முடியாத நிலைமையே உள்ளது. முதலில் மக்களின் பாதுகாப்பு அவசியமானது. அந்த பாதுகாப்பு இல்லாமலே உள்ளது. நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி சூட்டை நடத்திய இஷாரா சம்பந்தி என்ற பெண் இன்னும் நாட்டுக்குள்ளேயே இருப்பதாக அண்மையில் ஊடக நிகழ்ச்சியொன்றில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார். அப்படியென்றால் அந்த பெண்ணை ஏன் கைது செய்ய முடியவில்லை? இது ஒரு சிறிய நாடு. போலீஸ் அதிபரையே பிடிக்க முடியும் என்றால் பிரபாகரன் இருந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடியும். ஏன் இஷாரா சம்பந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை? முடிந்தால் 1 மாத காலத்துக்குள் அவரை பிடித்து காட்டுங்கள் என்று கோருகின்றோம். அந்த சம்பவத்தில் 12 பேரை கைது செய்துள்ளதாக கூறினாலும் அதன் பிரதான சூத்திரதாரியை பிடிக்க முடியவில்லை. இப்போது பொதுமக்களின் பாதுகாப்பு துபாயில் இருந்தே வழிநடத்தப்படுகின்றது. அங்கிருந்து தொலைபேசி மூலம் கொலைகளை நடத்துகின்றனர். இறுதியில் அனைவருக்கும் துபாயில் போய் இருக்கவே வேண்டி வரும். இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதியினால் அறவிடப்பட்ட வரி அவ்வாறே இலங்கையில் செயற்படுத்தப்பட்டால் நிலைமை என்னவாகும்? இங்குள்ள ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலைமை ஏற்படும். இதனால் இதனை குறைக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இதேவேளை மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அண்மையில் இலங்கை வந்தார். அவர் வடக்குக்கும் சென்றார். ஆனால் இங்கே யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகின்றன. இப்போது காசாவில் சிறுவர்கள் கொல்லப்படுகின்றனர். வைத்தியசாலைகள் இல்லை, உணவுகளின்றி மக்கள் இருக்கின்றனர். அங்கே போகாது யுத்தம் முடிவடைந்து எமது சிறிய நாட்டுக்குள் வந்து எமது ஆடைகளுக்குள்ளேயே நுழைகின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நகர சபையின் கன்னி அமர்வு இன்று புதன்கிழமை மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்ற போது சபையில் தொடர்ச்சியாக குழப்ப நிலை ஏற்பட்ட நிலையில் சபையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையில் சபை பிரிதொரு தினத்துக்கு நகர முதல்வர் ஒத்திவைத்துள்ளார். மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தலைமையில் இன்றைய தினம் புதன்கிழமை காலை 10 மணியளவில் முதல் அமர்வு ஆரம்பமானது. இதன்போது 1 நிமிட மௌன அஞ்சலியுடன் சபை அமர்வு ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் கன்னியுரை இடம்பெற்றது.
அதன்போது சென்ற கூட்ட அறிக்கை வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நகரசபை அதிகாரிகளினால் தயாரிக்கப்பட்ட பாதீட்டை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பை வழங்க சபையில் தவிசாளரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் மன்னார் நகரசபை உறுப்பினர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் பல உறுப்பினர்கள் குறித்த விடயத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தனர். எனினும் இன்னும் ஒரு தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதீட்டை தங்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என பல உறுப்பினர்கள் சபையில் தெரிவித்த நிலையில் சபையில் தொடர்ச்சியாக அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த நிலையில் சபையின் செயல்பாடுகள் தவிசாளரினால் அரை மணத்தியாலம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் சபையின் செயல்பாடுகள் இடம்பெற்ற போதும் நகரசபை அதிகாரிகளினால் தயாரிக்கப்பட்ட பாதீட்டை ஏற்றுக்கொள்ள உறுப்பினர்கள் மறுத்தனர். இதனால் நீண்ட நேரம் சபையில் அமைதியின்மை இடம்பெற்ற போது சபை உறுப்பினர்களுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. மேலும் குறித்த பாதீடு குறித்து சபையின் செயலாளரின் கருத்துக்களை உறுப்பினர்கள் எதிர்பார்த்த போதும் செயலாளர் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் நகரசபை உறுப்பினர்கள் சிலர் செயலாளருக்கு எதிராக கருத்தை தெரிவித்தனர். இதனால் நீண்ட நேரம் சபையில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் குறித்த பாதீட்டை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அங்கீகரிக்கவோ முடியாது என பெரும்பாலான உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதனால் உறுப்பினர்களுக்கு இடையில் தொடர்ச்சியாக கருத்து முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் சபையினை முதல்வர் பிறிதொரு தினத்துக்கு ஒத்திவைத்தார். இந்த நிலையில் சில உறுப்பினர்கள் தமது அரசியல் கட்சிகளின் அதிருப்தி நிலை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். சபை அமர்வை ஒத்திவைத்தது குறித்து நகரசபையின் முதல்வர் டேனியல் வசந்திடம் வினவிய போதும் மன்னார் நகரசபையின் தலைவர் உபதலைவர் தெரிவின் பின்னர் சபையின் முதல் அமர்வு இன்றைய தினம் புதன்கிழமை காலை இடம்பெற்றது. சபை அமர்வுக்கான நிகழ்ச்சி நிரல் அனைத்து உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக சபை ஒன்று கூடியது. நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக சபை நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது முன்னை நாள் சபை உறுப்பினர்கள் சிலரினால் சபையை குழப்பும் வகையில் வருகை தந்து நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பாற்பட்ட வகையில் அவர்கள் செயல்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினர். இதன்போது புதிதாக பாதீட்டை தயாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். எனினும் மக்களினால் திட்டமிடப்பட்டு அதிகாரிகளினால் 2025 ஆண்டுக்கான பாதீடு தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்திலும் முன்னெடுக்கப்பட வேண்டிய முக்கிய வேலை திட்டங்களை மக்கள் ஊடாக தயாரிக்கப்பட்டு பாதீடு தயாரிக்கப்பட்டது. அதற்கு அமைவாக நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்னும் அரைவாசி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளது. அதனை காரணம் காட்டி சபை அமர்வை குழப்பும் வகையில் சபை தவிசாளரின் கட்டளைக்கு இணங்காமல் சபையை குழப்பும் வகையில் அவர்கள் செயல்பட்டார்கள். அதன் காரணமாகவே சபை ஒத்திவைக்கப்பட்டது. நகரசபையை பொறுப்பெடுத்ததன் பிற்பாடு நிறைய ஊழல் மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை வெளியில் கொண்டு வர முயற்சித்த போது குறித்த ஊழல் விடயங்கள் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இச்சபையை எவ்வாறாவது குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களின் இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. எனவே இவ்வாறானவர்களுக்கு மக்கள்தான் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மனிதவள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இன்று தினம் புதன்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் பசுமை தொழில்நுட்ப கண்காட்சி ஆகியவை இடம்பெற்றது. இதன்போது மன்னார் மாவட்டம் முழுவதும் இயங்கி வரும் தொழில் வழங்கும் நிறுவனங்களும் அதே நேரம் உயர்கல்வி வழங்கும் நிறுவனங்களும் உள்ளூர் உற்பத்தியாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், தொழில் வழங்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் வேலைவாய்ப்புக்காக காத்திருந்த பல நூற்றுக்கணக்கான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தனர். மாவட்ட தொழிற்சந்தைக்கு வருகை தந்த தொழில் வழங்கும் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் தமது நிறுவனங்களூடாக எவ்வாறு தொழிலை பெற்றுக் கொள்ள முடியும், அதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். இதன்போது வேலைவாய்ப்புக்காக காத்திருந்த பல நூற்றுக்கணக்கான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தனர். அதே நேரம் உள்ளூர் உற்பத்தி முயற்சியாளர்களும் கலந்து கொண்டு தங்கள் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியதுடன் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை காரணமாக பொத்துவில் அருகம்பை பிரதேசம் உல்லாச பிரயாணிகளால் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இங்கு வருகை தரும் உள்ளூர் வெளிநாட்டு பயணிகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகவும் கடல் விளையாட்டில் ஈடுபடுபவர்களை பாதுகாப்பதற்கென அரசு பாதுகாப்பு படையினர்கள் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக அம்பாறை மாவட்டம் பொத்துவில் அருகம்பை பகுதி சுற்றுலா இடங்களை நோக்கி செல்லும் போது ஊரணி பகுதியில் இருந்து பொத்துவில் நகர பகுதி வரை ராணுவம், போலீசார், கடற்படையினரின் தற்காலிக வீதி தடையுடன் கூடிய வீதி சோதனை சாவடி அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடும் பாதுகாப்பு கெடுபிடிக்கு மத்தியில் பொதுமக்கள் தமது அன்றாட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் முக்கிய சந்தைகள், இதர வர்த்தக நிலையங்களில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர், புலனாய்வாளர்கள் என 3
3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தவிர சந்தேகத்திற்கிடமாக இப்பகுதிகளுக்கு வருகை தந்தவர்கள் துருவி விசாரிக்கப்பட்டதுடன் இரவு வேளையில் இடையிடையே தற்காலிக வீதி தடைகள் பரிசோதனையும் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை செய்யப்படுகின்றன. அத்துடன் இடையிடையே விசேட அதிரடிப்படையினரின் ரோந்து சேவையும் இடம்பெற்றது. மேலும் வீடுகள் கட்டடங்களில் பாதுகாப்பு தரப்பினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை காலமாக இஸ்ரேல் நாட்டில் இருந்து பொத்துவில் பகுதிக்கு அதிகளவான உல்லாச பிரயாணிகளின் வருகையை முன்னிட்டு அம்பரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முப்படையினர் மற்றும் போலீசார் இவ்வாறு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இச்சோதனை சாவடிகளில் போலீசார் சந்தேகத்திற்கிடமான வாகனங்களை இடைமறித்து சோதனை செய்வதுடன் தற்காலிக வீதி தடைகளையும் ஏற்படுத்தி அப்பகுதியால் சென்று வரும் வாகனங்களையும் பதிவு செய்து வருகின்றனர். அருகம்பே மற்றும் பொத்துவில் பிரதேசங்களில் இஸ்ரேலியர்கள் அதிகமாக அலைச்ச நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் எனவே அவர்களுக்கு எதுவித ஆபத்து நேரிடாமல் இவ்வாறு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொள்கலன்களை விடுவித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தவரிடம் விசாரணை நடத்துவது பழிவாங்கும் நோக்கத்தில் ஆகும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சோதனைக்குட்படுத்தாமல் சுங்க பிரிவினர் விடுவித்ததாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய 223 கொள்கலன்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்துள்ளனர். இந்த அரசாங்கம் பழிவாங்குவதை தவிர வேறு எதை செய்கின்றது? இந்த அரசு பொய் சொல்வதையே வழக்கமாக கொண்டுள்ளது. சுங்கவரி அறவிடாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. இது அநியாயமாகும். இன்று நாட்டில் அங்கங்கே வெடிக்கும் போதைப் பொருள் துப்பாக்கி வீட்டுகள் அந்த கொள்கலன்களில் இருந்திருக்கலாம். அரசுக்கு பொருளாதார பிரச்சினை தொடர்பில் துளியளவும் அக்கறை கொள்ளாமல் இவ்வாறு தேவையில்லாத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வவுனதீவு படுகொலையில் முன்னாள் விடுதலை புலிகளின் போராளியான அஜந்தனின் கைது தொடர்பில் இடம்பெற்ற சூழ்ச்சிகளை பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினம் சபையில் அம்பலப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் நடந்த முக்கிய தாக்குதல்களான வவுனதீவு பகுதியில் இடம்பெற்ற படுகொலையை இங்கு நினைவுபடுத்த வேண்டும். வவுனதீவு பகுதியில் காவலரடுக்கு அருகில் இருந்த இரு காவல்துறையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதோடு கூறிய ஆயுதங்களால் குத்தி கொலை செய்யப்பட்டனர். இந்த இரு காவல்துறையினர் கொலை தொடர்பில் நடைபெற்ற விசாரணைகளின் போது இக்கொலை சம்பவத்தில் தொடர்புடையவரிடம் முன்னாள் விடுதலை புலிகள் போராளியான அஜந்தன் கைது செய்யப்படுகின்றார். அத்தோடு அஜந்தன் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மற்றும் அவர் அணிந்திருந்த உடை போன்றவற்றை சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் இருந்த வடிகேனில் போட்டு விசாரணைகளை நடத்தும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நம்பி பொய் சாட்சிகளை உருவாக்கி விசாரணைகளை திசை திருப்புவதற்கும் எடுக்கப்பட்ட முயற்சி தொடர்பில் இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். இது தொடர்பில் புலனாய்வு அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் வவுனதீவு கொலை தொடர்பில் அன்று மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் பொய்யானதாகவும் சோடிக்கப்பட்டதாகவும் இன்று தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி குறித்து பிரிட்டன் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லமி தெரிவித்துள்ளார். வெளிவிவகார குழுவின் கூட்டத்தில் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: செம்மணியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைக்குழிகள் குறித்து நான் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன். நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் இந்த விடயம் குறித்து நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம். கடந்த மாதம் இது குறித்து பேசினோம். இலங்கையின் பல பகுதிகளில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களுடன் நாங்கள் நெருக்கமான தொடர்பினை பேணி வருகின்றோம். அவர்களின் குரல்கள் செவிமடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசு சார்பற்ற அமைப்புகள் உட்பட ஏனைய தரப்புகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். எங்களால் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதற்கு நான் தயார். மனித புதைக்குழி விடயத்தில் திறன் தொடர்பான பிரச்சினைகள் உள்ளமை குறித்த புரிந்துணர்வு காணப்படுகின்றது. இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பான ரோம் உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை. இதன் காரணமாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான நியாயாதிக்கம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக்கருடன் நடைபெற்ற சந்திப்பின் காட்சிகளை வெளியிட பாராளுமன்றம் முற்றிலுமாக மறுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றின் இந்த நடவடிக்கையானது நமது அடிப்படை தகவல் அறியும் உரிமையை அப்பட்டமாக மீறுவதாகும் எனவும் அவர் தனது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமான தகவல்களை இவ்வாறு ரகசியமாக மறைப்பது வெளிப்படைத்தன்மையை குறைமதிப்பிற்குட்படுத்துகின்றது எனவும் பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்கின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு ஜனநாயக சமூகத்தில் வெளிப்படைத்தன்மை என்பது வெறும் ஒரு விருப்பமல்ல, அது ஒரு கட்டாயமாகும். இந்த காட்சிகளை வெளியிட மறுப்பது நமது ஆளும் நிறுவனங்களின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான அவற்றின் உறுதிப்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் குறித்த காணொலியை வெளியிடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் ஜக் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்ததுடன் வடக்கு மாகாணத்துக்கும் விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.